सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। விதவிதமான சாதனங்கள் சொல்லுகின்றார்களே, இதுதான் சிறந்த புருஷார்த்தம் என்று. ஆனால் நீங்களோ சொல்லுகிறீர்கள் பக்தி ஒன்றே சிரேஷ்டமானது என்று. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி என்பது ஏக சாதனம் என்று உங்களால் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எந்த சாதனத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும்? எதை பின்பற்றினால் நாங்கள் மோட்சத்தை அடைவோம்? எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். பகவான் உத்தவருக்கு உபதேசம் செய்வதன் மூலமாக நமக்கு சொல்லுகிறார், கர்மங்கள் என்பது நித்திய கர்மமாக இருக்கலாம், நிமித்த கர்மமாக இருக்கலாம். கர்மங்கள் என்பதே அஞ்ஞானத்திலிருந்து பிறக்கின்றது. பலன்களை எதிர்பார்த்துத்தான் கர்மங்கள் இருக்கின்றது. ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் கூடியதாக இருக்கின்றது. துக்கத்தையே கொடுக்கக்கூடியது, மோகத்தை உண்டு பண்ணக்கூடியது, நம்மை சோகத்திலிருந்து விடுவிக்காதது. அதோடு மட்டுமல்லாமல் பொறாமை என்கின்ற எண்ணங்களுடன் கூடியதாக இவ்வளவு தோஷங்கள் நிறைந்தது கர்மம். இதனால் விதவிதமான சாதனங்களை பின்பற்றுவதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்னதான் செய்வது? பகவான் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டார். மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, மீண்டும் இந்த விஷயமான நம்முடைய மனதிலே ஆழமாக உள்ளே போக வேண்டும் என்பதற்காக பகவான் ஒரே ஒரு சாதனத்தை எடுத்துக்கிறார். அது என்னடான்னா, கீதையில பகவான் சூத்திர வாக்கியமா சொல்றார். அதை இங்க ரொம்ப விரிவாக பேசுறார். அது என்ன சூத்திர வாக்கியம்? பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தியினால் என்னை அறிகின்றான், பக்தியினால் என்னை அடைகின்றான். இதுதான் சாரம். யார் ஒருத்தன்
யாரொத்தனுடைய மனதிலே பக்தி என்பது மட்டும் இருக்கிறதோ அந்த ஒரு சாதனம் போருமா. இறைவனை அடைவதற்கு. இப்போ இறைவன் இறைவன் அப்படின்னு சொல்றோமே, இறைவன் என்று சொல்லும் போது அது நமக்கு அந்நியமான ஒரு பொருளா? பக்தி என்று சொல்லுகின்றோமே, ஏதோ நமக்கு அந்நியமான ஒரு பொருளை நாம் நாடுகின்றோமா என்றால் இல்லை. ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால தான் இங்க பகவான் அதை வந்து தெளிவுபடுத்துறார் பாருங்க. மய்யர்ப்பித ஆத்மனஸ்ஸப்யஹ நிரபேக்ஷஸ்ய சர்வதஹ மயாத்மனா சுகம் யத்தத் குதஹ ஸ்யாத் விஷயாத்மனாம். மயி அர்ப்பித ஆத்மனஹா. ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப முக்கியமானது, சிந்திக்க தூண்டுகிறார். என்னிடத்தில், மயி என்னிடத்தில், அர்ப்பித ஆத்மனஹா. ஆத்மனஹா என்றால் மனம், அர்ப்பித ஆத்மனஹா என்றால் மனதை கொண்டு வந்து சேர்த்தவன். இப்போ மனம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொருள் மயிங்கிறார். என்னிடத்தில், என்னிடத்தில்னா யார் அந்த என்னது? சச்சிதானந்த ஸ்வரூபத்திடத்தில், மாறாத இன்பத்திடத்தில், மாறாத அறிவிடத்தில், மாறாமல் எப்பொழுதுமே இருக்கின்ற சத் வஸ்துவிடத்தில். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு உபநிஷதம் சொல்லுகின்றது இல்லையா? தாய்மான சுவாமி சொல்றார், அங்குங்களாதபடி எங்கும் பிரகாசமாய். அப்போ இந்த இடத்துல மயி என்று சொல்லும் போது, என்னிடத்தில் அப்படின்னு சொல்லும் போது, என்னை காட்டிலும் வேறான ஒரு பொருள் இல்லை. என்னுடைய சொரூபத்திடத்தில். இப்ப நமக்கு நம்முடைய சொரூபம் என்ன, பரமாத்மாவுடைய சொரூபம் என்ன அப்படின்னு தெரியாததுனால எனக்கு அந்நியமாக நான் யாரையோ வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய மனம் எனக்கு அந்நியமா யாரையோ ஒருவரை பிடித்து கொண்டிருக்கிறது, நாடிக்கொண்டிருக்குன்னு நினைக்கிறோம். நீங்க ரொம்ப சூக்ஷ்மமாக போனீர்கள் என்றால், மனம் எதனிடமிருந்து பிறந்ததோ அதையே பற்றி கொண்டிருத்தல் தான் பக்தி. அதனிடத்திலே கொண்டு போய் மனதை நுழைத்தல் தான் நிதித்தியாசனம். அதனுடனேயே ஒன்று கலப்பதுதான் சமாதி. இப்போ மனதுக்கு இந்த சொரூபத்தை தவிர நீங்கள் மனதுக்கு வேற ஏதாவது ஒன்றை கொடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த மனம் துக்கப்பட ஆரம்பித்து விடுகிறது. மனதுக்கு அந்த சொரூபத்தை தவிர நீங்க சுபாவத்தை கொடுத்தீர்கள்னு வச்சுப்போமே, நீங்கள்னா நானும் என்னையும் சேர்த்துதான். எப்பொழுது நாம் சுபாவத்தை, மனதுக்கு சுபாவம்னா என்னது? வாசனா, மூன்று குணங்களிடத்தில் இருக்கின்ற நாம் செய்து வைத்திருக்கின்ற கர்ம வினைகளுடைய தொகுப்பு. நம்ம அதை மனசுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை மனது பற்றி கொள்கிறது. ஆனா அந்த மனதுக்கு என்ன அதனால கிடைக்குண்டான்னா நிறைவற்ற தன்மை தான் எப்போதும் இருக்கும். ஏன்னா அது சுபாவம் மாற மாற, மூன்று குணத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள் மாற மாற மனதும் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்கு. அப்போ மனதுக்கு நிலையான பொருளை பற்றுதல், நிலையான பொருளிடத்திலேயே இருத்தல், நிலையான பொருளுடைய அந்த அனுபவத்தையே அனுபவித்தல் என்பதை நாம் காட்டாத வரை. அதனால தான் இந்த இடத்துல நாடுதல் பக்தி செய்தல்னா,
மனம் எங்கிருந்து பிறந்ததோ, மனம் எதனுடைய சுபாவமாகவே இருக்கிறதோ, மனதனுடைய உண்மையான சொரூபம் என்னவோ அதை நான் நாட வைத்தலுக்கு பெயர் தான் பக்தி. அதை நாடினால் மட்டும்தான் மனம் எல்லா தாபங்களிலிருந்தும் விடுபட்டு பூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்குமே தவிர, நம்ம அதற்கு விரோதமாக ஸ்வபாவத்தை மனதுக்கு காட்டிக்கொண்டே இருந்தால் மனம் நாம் நினைக்கக்கூடிய அமைதியை பெறுவது இல்லை, ஆனந்தத்தை பெறுவது இல்லை. அப்ப இங்க என்ன சொல்றார்? முதல் விஷயமா, மயி அர்ப்பித ஆத்மனஹா, என்னுடைய சொரூபத்திடத்திலே மனதை செலுத்தியவன். அதனால அவனுக்கு என்ன நன்மை வந்து விட்டதாம்? சர்வதா நிரபேக்ஷஸ்ய ஆத்மனா, இவனுடைய மனதுல சர்வதா நிரபேக்ஷா, ரொம்ப அழகான சொல். எது ஒன்றிடத்திலும், எந்த ஒரு விஷயத்திடத்திலும் மனமானது ஆசை இல்லாத தன்மை உடையதாக மாறிவிடுகிறது. இறைவனிடத்திலே, இந்த இடத்துல இறைவன் என்றால் சொரூபம், மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய உண்மையான மனதினுடைய உண்மையான சொரூபத்திடத்திலே மனதை நான் கொண்டு போய் வைக்கும்போது மனதில் என்ன நடக்கின்றதுன்னா, மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அதெல்லாம் சொல்றார். மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் பஸ்மம் செய்யப்பட்டு, எப்படி அக்னி பக்கத்திலே விறகுகள் போனால் விறகுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றதோ, அதே போல மனம் பரமாத்மாவிடத்திலே போய் பரமாத்மாவை நாடுவதன் மூலமாக மனதினுடைய ஸ்வபாவம் எல்லாம் அழிந்து போகிறது. மனம் அக்னியை போல ஜொலிக்க ஆரம்பிக்கின்றது. அக்னி ஜுவாலையாக, ஞான ஜுவாலையாக மனம் பிரகாசிக்க ஆரம்பிக்கின்றது. அப்போ அந்த மனதில் பிரம்மத்தினுடைய சொரூபத்தை தவிர வேறு ஒன்று இருக்கா? அப்போ அவன் எப்படி இருப்பானாம்? சர்வதா நிரபேக்ஷஸ்யே, எல்லா ஆசைகளிலிருந்தும் எல்லா விஷய சுகங்களிலிருந்தும் முழுமையாக விடுபட்டவனாய். அவருடைய மனம் இப்ப எப்படி இருக்கிறான்னா, பரமானந்த ஸ்வரூபத்திலேயே திளைத்திருக்கின்ற காரணத்தினாலே ஆத்மனா மயா யத் சுகம், எந்த ஒரு சுகத்தை தன்னிடத்திலே இருந்து தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானோ. இங்க பக்தி என்பது தன் சொரூபத்திடத்திலேயே இந்த மனம் போய் சுபாவத்தை விட்டு நாடி தன் சொரூபத்திலேயே அழுந்து இருந்தால், அந்த சொரூபமாகவே இந்த மனம் ஆகி போகும்போது மனம் ஆத்மனஹா சுகம், தன்னுடைய உண்மையான சொரூப சுகத்தை, பரமானந்தத்தை மனம் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றது. அந்த சுகம் ஒருவன் அனுபவித்து விட்டானேயானால் அந்த சுகத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷய ஆத்மனாம் யத்தத் கிருதஹா குதஹா ஸ்யாத். எப்படி ஒருவனுக்கு இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய விஷய சுகத்தினாலே சந்தோஷம் ஏற்படும், எப்படி இவன் விஷய சுகத்திடத்திலே கொண்டு போய் மனதை செலுத்தியவனாய் இருப்பான்? விஷய சுகத்திலே போக வேண்டிய அவசியமே இல்லையே. எதுவரை எனக்கு சொரூப ஆனந்தம் அனுபவிக்காமல் இருக்கோ அதுவரைக்கும் தான் விஷய சுகத்தை நாடி போகிறது. சுபாவத்தின் அடிப்படையே சத்துவகுணமாக இருந்தால் அதனுடைய விஷயம், ரஜோகுணமாக இருந்தால் அதனுடைய விஷயம், தமோ குணமாக இருந்தால் அதனுடைய விஷயம், காரண சரீரத்தில் இருந்தால் அதனுடைய விஷயம், சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்தால் அதனுடைய விஷயம், ஸ்தூல சரீரத்தில் இருந்தால் அதனுடைய விஷயத்தை தேடி அதில் தான் சுகம் இருக்குன்னு ஓடுறோம். இதெல்லாம் வாசனா
மயமாக இருக்கின்ற மனம். எப்போ மனம் ஆழ்ந்த பக்தியை இறைவனிடத்திலே செலுத்தி அந்த சொரூபமாகவே ஆகிவிட்டதோ, அப்பேற்பட்ட சுகம் படைத்தவனுக்கு இந்த விஷய சுகத்தை நாடி போக வேண்டும் என்கின்ற எண்ணம் வருமா? வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்டவன் இந்த உலகத்திலும் எந்த சுகத்தையும் நாடுவது இல்லை. பிரம்மாஜியினுடைய உலகத்துக்கு போய் அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும், அந்த சுகத்தையும் நாடுவது. இந்திர தெய்வாதிகளுடைய உலகத்திலே போய் சுகத்தை அனுபவிப்பானா என்றால் இல்லை. இவன் மோட்சம் வேண்டும் என்று கூட அவன் கேட்பது கிடையாது. அப்போ அவனுக்கு என்னதான் அஷ்டமா சித்திகள் தரக்கூடிய சுகமோ, எந்த சுகமும் அவனுக்கு அதன் பிறகு தேவைப்படாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? ஸ்வஸ்வரூப அனுசந்தம், தன் சொரூபத்திலேயே ஆனந்தமாக இருக்கின்ற காரணத்தினாலே. இதை சொல்லிட்டு உத்தவர்கிட்ட சொல்றார் பகவான், ந ததா மே பிரியதம ஆத்மயோனிர் ந சங்கரஹ நச்ச சங்கர்ஷணோ ந ஸ்ரீஹி நவாத்மனாச்ச யதா பவான். உத்தவரை சொல்றார், மே பிரியதமஹா, நீ எனக்கு ரொம்ப 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 பிரியமானவன். பிரியமானவன் மட்டுமல்ல, பிரியதமஹாங்கிறார். பிரியமானவனிலேயே நீ ரொம்ப 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 உத்தமமானவன். ஏனென்றால் நீ என்னுடைய பக்தன். உன்னை போன்ற ஒரு பக்தன் எனக்கு கிடைப்பதற்கு நான் அவ்வளவு நன்மைகள் செய்திருக்க வேண்டும். உன்னை போன்ற ஒரு பக்தன் ஒருவனுக்கு கிடைத்தால் அவனுக்கு அதை விட சுகம் வேற என்ன இருக்க முடியும்? ஆகினாலே உன்னை போன்ற யதா பவான் மே பிரியதமஹா, நீ எனக்கு மிகவும் பிரியமானவனாக இருக்கின்றாய். காரணம், நீ என்னுடைய பக்தன். உன்னுடைய பக்தி என்னை மிகவும் மிகவும் ஆனந்தத்திலேயே இருக்க வைக்கிறது. உண்மைதானே? பாருங்களேன், நம்மை யாராவது ரொம்ப விரும்புகிறார்கள், நம்மளை தவிர அவர்கள் வேறு யாரையுமே விரும்பவில்லை அப்படின்னா நமக்கு எவ்வளவு பிரியமானவர்களா இருப்பார்கள். நம்மை காட்டிலும் வேறு யாருமே அவர்களுக்கு முக்கியம் இல்லை. நம்மை காட்டிலும் வேறு யாரிடமே அவர்கள் போவதில்லை. நம்மிடத்திலேயே அன்புடையவர்களாக இருக்கிறார்கள். நம்மையே சுற்றி சுற்றி வருகிறார் என்றால் அவர்கள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பெயர் புகழ் வாங்கியிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, செல்வங்கள் படைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மிடத்திலே அன்பு காட்டக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா அந்த ஜீவன் நமக்கு ரொம்ப 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 வேண்டப்பட்டவர்கள். சாதாரண உலகத்திலேயே இப்படி இருக்கின்றது என்றால், ஒரு பிராணியை பாருங்கள், நம்மை சார்ந்து நம்மிடமே அன்பு காட்டுவதாக இருந்தால் நம்ம எவ்வளவு விரும்புகிறோம் அந்த ஜீவராசியை. நாயோ பூனையோ காக்கைகளோ கிளிகளோ ஏதோ ஒன்று. இறைவன் சொல்றார், நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பக்தன், பிரியதமஹா, மேலான பக்தன். அப்போ எனக்கு ரொம்ப பிரியமானவன் நீ என்றால் உன்னை காட்டிலும் பிரியமானவர்கள் எனக்கு இந்த உலகத்திலே வேறு யாரும் இல்லை. என்னுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய பிரம்மாஜி பிரியமானவனா? இல்லை. முக்கண்ணனை கொண்டிருக்கக்கூடிய சங்கரன் பிரியமானவனா? இல்லை. பலராமன் பிரியமானவனா? இல்லை. என்னுடைய மனைவி லக்ஷ்மி பிரியமானவளா? இல்லை. என்னுடைய சரீரம் பிரியமானதா? இல்லை. உன்னை காட்டிலும். அப்போ பகவான் மீண்டும் ஞாபகப்படுத்துறார், அர்ஜுனனுக்கு இதே வார்த்தையை சொல்லியிருக்கார், ஆத்மா தூ மம பிரியா, ஞானி து ஆத்மா, ஞானி என்னுடைய ஆத்மாங்கிறார் பகவான். அதே தான் இங்க சொல்றார். பக்தன் என்பது ஞானத்தினுடைய
ஞானியினுடைய சொரூபமாக சுபாவமாக மாறிவிடுகிறது. அந்த சுபாவம் சொரூபத்தை காமித்து கொடுக்கிறது. இப்போ பக்தன் வேற பகவான் வேற அல்ல. அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்ததுனால அவனும் பகவானாகவே ஆகிவிடுகிறான். அப்போ பரமாத்மாவுடைய சொரூபம் அதுக்கு பிரியமானதாக வேற ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. அப்பேற்பட்ட பக்தனுடைய பாத துளிகளை வணங்குவதிலே எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. அவர்களுக்கு நான் சேவகம் புரிவதற்காக நான் ஓடோடி போகிறேன். அப்போ பக்தி என்பதுதான் இங்கே நமக்கு வரவேண்டிய சாதனம். இதை சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா சொல்றார், எப்பொழுது ஒருவனுக்கு பக்தி இருக்கிறதோ அப்பேற்பட்டவன் ஒருவேளை விஷய சுகத்தால் தீண்டப்பட்டவனாக இருந்தும் கூட பக்தி என்கின்ற சாதனத்தின் காரணத்தினாலே விஷய சுகங்களினாலே பாதிக்கப்படுகிறான் பக்தன். அப்படி இருந்தும் கூட அவன் பக்தன் பகவானிடத்திலே பக்தி செய்கிறாங்கிற ஒரே காரணத்தினாலே அவன் நிச்சயமாக பக்தியின் நிமித்தத்தின் காரணத்தினாலே என்னை அடைவது திண்ணம், அவன் விஷய சுகங்களினாலே பாதிப்பை அடைவது கிடையாது. ஒருவேளை அவன் விஷய சுகத்தை நோக்கி போகலாம், அது அவனை பாதிக்குமா என்றால் பாதிக்காது. காரணம், பக்திங்கிற அந்த சாதனத்தை தன்னுடன் அவன் வைத்திருக்கின்ற காரணத்தினாலே. இதை சொல்லிட்டு பகவான் சொல்றார், பக்தி ஒன்றே என்னை அடைவதற்கு உண்டான சாதனம். ரொம்ப இது ஒரு அழகான ஒரு ஆங்கிலத்தை சொல்லணும்னா ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட். பக்தியாகம் ஏகயா கிராஹ்யः ஸ்ரத்தயாத்மா பிரியசதாம் பக்திஹி புனாதி மத் நிஷ்டா ஸ்வபாகானபி சம்பவாத் ஏகயா பக்தியா அகம் கிராஹ்யா. பகவான் சொல்றார், இது ஒரு நல்ல ஒரு செய்தி. ஏகயா பக்தியா, ஒன்றுபட்டு இருக்கின்ற, ஏகாந்தமாக இருக்கின்ற. அந்தம்னா முடிவு. ஏக அந்தம் என்றால் ஒன்றே முடிவானதாக இருக்கின்ற, அதை காட்டிலும் வேறு ஒரு முடிவு இல்லை. எதை நான் இலக்காக கொள்கின்றேனோ அந்த முடிவை அடைந்ததற்கு பிறகு வேற ஒரு விஷயத்தை நாட வேண்டிய நிலை வராமல் போவது என்றால் அதுதான் இறைவனுடைய சொரூபம். அது ஒன்றையே ஏகாந்த பக்தியா, ஏகையா பக்தியா, அந்த முடிவான ஒரே ஒரு பொருளிடத்திலேயே யாரொருத்தனுடைய பக்தியானது இருக்கின்றதோ அப்பேற்பட்டவர்கள் கிராக்கியா, என்னை அடையக்கூடியவனாக இருக்கிறார்கள். அப்போ இறைவன் அடைய வேண்டிய பொருள், முடிவான பொருள் அப்படின்னு சொன்னா அந்த முடிவான பொருளிடத்திலே மாறாத பக்தியானது யார் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக பக்தி ஒன்றினாலேயே அடைகிறார்கள். வேற எந்த சாதனத்தினாலும் அவர்கள் அடைவது கிடையாது. யோகத்தினாலா, சாங்கியத்தினாலா, தர்மத்தினாலா, வேத அத்தியனத்தினாலா, தவத்தினாலா, தியாகத்தினாலா இல்லை. இதெல்லாம் சாதனங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனம் தான் சிரேஷ்டம் சொல்லிட்டார் இல்லையா? பகவான் சொல்லிட்டார், இந்தந்த சாதனங்களினால்தான் அவர்கள் அடைவது கிடையாது. யாரொருத்தனுடைய மனமானது மத் நிஷ்டாகா பக்தி, என்னிடத்திலே
நிலை பெற்ற மாறாத பக்தி யாருக்கு இருக்கிறதோ அப்பேற்பட்டவர்கள் என்னை அடைவது திண்ணம். அவர் யாரவனா இருக்கட்டும், உத்தமமான பக்தர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்வபாகான் சம்பவாத் புனாதி. ஸ்வபாகான் நிறைய பாபங்களை செய்து தனக்குத்தானே பாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சண்டாளன் கூட இந்த பக்தி ஒன்றினாலேயே எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டவனாய் பரிசுத்தம் அடையக்கூடிய சாதனமாக பக்தி ஒன்றே இருக்கிறது. பக்தி என்பதுதான் எல்லா சாதனங்களையும் இணைக்கக்கூடியதாய், எல்லா சாதனங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடியதாய், எல்லா சாதனங்களின் மூலமாக ஒன்றிடத்திலே நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடியதாய் பக்தி ஒன்றே இருக்கிறது. பக்தி இல்லாமல் நம் இடத்திலே என்ன வேணா இருக்கலாம். அது சொல்றார், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது, பாருங்கள். தர்ம சத்ய தயா தயோபேதோ வித்யாவா தபசான்விதா மத் பக்தியா பேதமாத்மானம் ந சம்யக் பிரபுனாதிஹி. முதல் வரி முழுக்க பார்த்தீங்கன்னா சாதனங்கள். தர்ம சத்திய தயா வித்யா தபஹா, இதெல்லாம் சாதனம். சத்தியம், தர்ம, தயா, தபசா, வித்யா, இதெல்லாம் சாதனங்கள்னா இதை சொல்லிட்டு பகவான் சொல்றார், இதெல்லாம் ஒருவன்ட்ட இருக்கு. தர்மத்தின் வழியிலே நடக்கின்றான், கடினமாக தவம் இயற்றுகின்றான், நிறைய வித்யை இருக்கின்றது, சத்தியத்தை கடைபிடிக்கிறான், நிறைய தயா இருக்கின்றது, எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒருவனை மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு போகுமா, மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னா பகவான் சொல்றார், யார் ஒருவனுக்கு மத் பக்திஹி அபேதம் ஆத்மானம், யார் ஒருத்தனுக்கு என்னிடத்திலே பக்தி என்பது இல்லையோ. முக்கியமான வார்த்தை இதுதான். மத் பக்திஹி அபேதம், என்னிடத்திலே யார் ஒருத்தனுக்கு பக்தி என்பது இல்லையோ, அப்பேற்பட்ட பக்தி இல்லாத மனம் உடையவனுக்கு இந்த மேலே சொல்லப்பட்ட சாதனங்களினாலே ந சம்யக் பிரபுனாதி, மேலே சொல்லப்பட்ட இந்த சாதனங்களினாலே நிச்சயமாக அவன் எந்த வகையிலும் புனிதம் அடைய மாட்டான். ந புனாதி ந பிரபுனாதி, அவனுடைய மனம் புனிதம் அடையாது. காரணம் என்னடான்னா, தர்மம் என்பதும் அகங்காரம் கூடியிருக்கக்கூடிய அகங்காரிக்கு சொந்தமானது, சத்தியம் என்பதும் அகங்காரிக்கு சொந்தமானது, தயா என்பதும் அகங்காரிக்கு சொந்தமானது, தபஸ் என்பதும் அகங்காரிக்கு சொந்தமானது, வித்யா என்பதும் அகங்காரிக்கு சொந்தமானது. அகங்காரம் அறியாமையிலிருந்து வரக்கூடியது. அப்போ நான் இந்த மேலே சொல்லப்பட்ட எல்லா பண்புகளையும் வச்சிருக்கேன், ஆனா என்ன என்கிட்ட இல்லை, இந்த பண்புகளினாலே நான் உயர வேண்டியது போய் இந்த பண்புகள் என்ன பண்ணுகிறது, அகங்காரத்தை இன்னும் வீரியம் அடை வைத்து அறியாமையை அதிகப்படுத்தி கொண்டே போகிறது. அப்ப இந்த பண்புகள் எல்லாம் என்னை இறைவன்பால் அழைத்து கொண்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, பகவானிடத்திலே நான் வைக்காத பக்தி. மது
மயி பக்தி அபேதா. இறைவனிடத்திலே போகாத மனம். ரொம்ப முக்கியமான ஒரு 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 ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்க்குறோம். நல்ல பண்பாளர்கள், நிறைய தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், நல்ல தர்மவான், யாருக்கு எந்த கருதலும் செய்ய மாட்டார்கள், தயை உடையவர்கள், யாருக்கு எந்த ஹிம்சை கொடுக்க மாட்டார்கள், நிறைய கற்று உணர்ந்திருப்பார்கள், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், கடவுள் நம்பிக்கை உனக்கு இருக்கா? எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. எதுக்கு கடவுளை நம்பணும்? கடவுளே கிடையாது. நான் நல்லவனாக வாழ்கிறேன் போராதா? தர்மவானாக வாழ்கிறேன் போராதா? தயா உடையவனாக வாழ்கிறேன் போராதா? எதுக்கு கடவுளை தொழணும்? நதியினுடைய பண்புகள் பார்த்தீர்கள் என்றால் அது தன்னுடைய தர்மத்திலிருந்து மாறுவதே இல்லை. தயா அதனிடம் இருக்கிறது, தபஸ் இடைவிடாத ஓட்டம் இருக்கிறது, அறிவு என்பது தான் எங்கே ஓடி வர வேண்டுமோ அந்த அறிவு என்பது இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா அது தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. அது எப்பொழுது தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தி கொள்கிறது அப்படின்னா, எப்பொழுது சாகரத்தை வந்து தொடுகிறதோ அப்பொழுதுதான். அதுவரைக்கும் இவர்கள் என்னை போற்றுகிறார்கள், ஆகையினாலே நான் இங்கே தங்குகிறேன்னு தங்கறதில்லை. இவர்கள் என்னை தூற்றுகிறார்கள், ஆகையினாலே இவர்களுக்கு நான் ஜலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் இல்லை. அது ஓடிக்கொண்டே இருக்கு. அதனுடைய பிறப்பிடத்தை நோக்கி எந்த சிந்தனை இடையூறும் இல்லாமல் ஓடிண்டே இருக்கு. நான் நல்ல பண்புகள் உடையவன் தான், நல்லவன் தான், அறிவு படைத்தவன் தான், தபஸ்வி தான். இதனால என்ன பிரயோஜனம்? நான் அடைய வேண்டிய இலக்கு எனக்கு தெரியாது. இந்த பண்புகளை கொண்டு எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தெரியாது. இந்த பண்புகளான எனக்கு என்ன கிடைக்க போகிறது தெரியாது. இந்த பண்பு அடுத்த பிறவிக்கு எந்த மாதிரி எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தெரியாது. ஆனால் நான் இந்த பண்புகளோட வாழ்கிறேன். ஆனால் எனக்கு கிஞ்சித் அளவும் யார்கிட்ட நம்பிக்கை இல்லடா, நான் கடவுளிடத்திலே நம்பிக்கை இல்லை, கடவுளிடத்திலே மனம் போவதும் இல்லை. இந்த இடத்துல மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், என்னுடைய சொரூபத்திடத்திலே மனம் போகாதவரை. இதெல்லாம் சுபாவத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய சாதனங்கள். சுபாவம் மாறிக்கொண்டே இருக்கும், சுபாவம் சுகத்தை கொடுக்காது. பக்தி இல்லாதவனுக்கு அவர் சொல்றார், பகவான் சொல்றார், பக்தி இல்லாதவனுக்கு மனம் எப்படி சுத்தமாகும்? பக்தியினுடைய முடிவு பக்தன் பகவானோட ஒன்று கலப்பது. அவனை ஒன்று கலக்க விடாமல் செய்யக்கூடிய இந்த மனம் அசுத்தமா இருக்கு இல்லையா, அந்த அசுத்தத்தை எடுப்பதும் பக்தி தான். நான் பக்தி செய்யாத வரை எப்படி என்னுடைய மனம் சுத்தமாக ஆகுவதற்கு வாய்ப்பாக அமையும்? அசுத்தமாக தான் இருக்கும். பக்தி தான் நம்மை சுத்தப்படுத்துகின்றது என்றால் இறைவனுடைய வைபவங்களை, லீலைகளை, பிறப்பை, குணங்களை, சம்பந்தத்தை எல்லாம் கேட்பதின் மூலமாக மனம் உருகி போகிறது, கண்களிலிருந்து ஜலம் வருகின்றது, தொண்டை அடைத்துக் கொள்கின்றது, அழுகை வருகிறது, சிலிர்க்க ஆரம்பிக்கின்றது, ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்துக் கொள்கின்றன, தன்னை மறந்து பாடுகிறான், ஆடுகிறான், மௌனமாக இருக்கிறான், கூத்தாடுகிறான். இப்படி எல்லா செயல்பாடுகளும் பக்தியிலிருந்து பிறக்கின்றது என்றால் மனம் சுத்தம் அடைவதற்கு உண்டான சாதனம் பக்தி. பக்தி யோகத்தினாலே எல்லா கர்ம வாசனைகளையும் நீக்கி ஒருவன் புனிதமானவனாக ஆகிறான் என்றால்
பக்தி இல்லாதவனுக்கு இந்த பண்புகள் இருப்பதனாலே என்ன பிரயோஜனம்? அதனாலே ஏகாந்த பக்தி ஒன்றே நீ கேட்ட கேள்விக்கு பதில். விதவிதமான சாதனங்கள் இருந்தாலும் அந்த சாதனங்கள் சாத்தியமாக இருக்கின்ற ஜீவனையும் பிரம்மனையும் ஒன்று சேர்க்கவில்லை என்றால் அந்த சாதனங்களினாலே என்ன பிரயோஜனம்? ஜீவனையும் பிரம்மனையும் ஒன்று செய்யக்கூடிய சாதனம் ஒரே சாதனம், பக்தி. இப்போ பக்தியின் மூலமா என்ன செய்கிறான்? தொடர்ந்து பரமாத்மாவையே இடைவிடாது தியானித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி தியானிக்கக்கூடியவனுடைய மனம் பரமாத்மாவுடையே மயேவ பிரளீயத்தே, பரமாத்மாவிடத்திலேயே போய் முழுமையாக லயமாகி விடுகிறது. இதெல்லாம் சொன்ன உடனே நம்ம கேட்கலாம், நீங்கள் ரொம்ப சுலபமாக பக்தி செய், பக்தி தான், பக்தி ஒன்றே சாதனம், பக்தியினாலேயே பகவானை அடையலாம் சொல்கிறீர்கள். எங்களுக்கு பக்தி என்பதே கடினமானதா இருக்கே. எங்களுக்கு பக்தி செய்யும் போதே எங்களுக்கு உலக விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து விடுகிறதே. பக்தி செய்வதும் கடினமாக இருக்கிறது, ஞானத்தை பெறுவதும் கடினமாக இருக்கிறது. நாங்கள் என்ன செய்வது? அதனால்தான் பகவான் சொல்லுகிறான், பக்தியாமாம் அபிஜானாத்தின்னு சொல்லும் போதே மயி ஆப்தும் தனஞ்சயா, இச்சா ஆப்தும் தனஞ்சய, என்னை அடைய விரும்புங்கிறார். திரும்ப திரும்ப விரும்புதல். மனதுக்கு திரும்ப 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 அந்த இறைவனை சிந்திப்பதற்கு, இறைவனை அடைய வைப்பதற்கு, இறைவனோடையே மனம் இருப்பதற்கு நான் திரும்ப 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 பழக்குதல். எப்போ பழக்குவோம்? எப்போ பழக்க முடியும்? ரொம்ப ஓரப்போக்கில் சொல்லிட்டு போயிட்டா, திரும்ப திரும்ப பழகு, மனமே திரும்ப திரும்ப பழகுன்னா மனதுக்கு விஷயங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை முதல்ல மனதுக்கு கொடுத்து, மனமே நீ ஓடுகிறாயே, இதை நோக்கி ஓடுகிறாயே, இந்த அனுபவம் எல்லாம் உனக்கு ஏற்கனவே இருந்திருக்கின்றது இல்லையா? சரி, இப்போது நீ ஓடுகிறாயே, எதற்காக ஓடுகிறாய்? உனக்கு என்ன வேணும்? செல்வத்தை நோக்கியோ, புத்திரனை நோக்கியோ, குழந்தையை, பெண் குழந்தையை நோக்கியோ, கணவனை நோக்கியோ, செல்வங்களை நோக்கியோ, புகழை நோக்கியோ, பதவியை நோக்கியோ ஓடுகின்றது இல்லையா? திரும்ப திரும்ப அதிடத்திலேயே பற்றுக்கொள்கிறது. இப்போ இந்த அனுபவங்களில் ஓடி அதனால பெறப்பட்ட அனுபவம் இப்போ நம்ம கையில் இருக்கு. இப்போ அதை மனசுக்கு கொடுத்து, மனமே நீ ஏற்கனவே ஓடினாயே, என்ன அனுபவத்தை கண்டாய்? நீ திரும்பவும் ஓடுகிறாயே, உனக்கு என்ன, இதனால உனக்கு என்ன அனுபவம் கிடைக்கப் போகிறது? விஷய சுகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை தோஷ திருஷ்டியா முகுஹு முகுஹு, விஷய சுகத்தில் இருக்கக்கூடிய அது சுகம் அப்படிங்கிற அந்த புத்தியை எடுத்துட்டு தோஷத்தை நான் மனதுக்கு கொடுத்தல். எப்பொழுது மனதுக்கு அந்த அறிவு கிடைக்கிறதோ அப்போ மனம் சொல்கிறது, சரி இதெல்லாம் தோஷம் உடையதான், ஏற்றுக்கொள்கிறேன், அப்போ எனக்கு அடுத்தது கொடு, வா மேலானதுக்கு போலாம், வா. இதை நீ பற்றி கொண்டால் நீ மேலான சுகத்தை பெறுவாய். அப்போ அந்த மனதை கொண்டு போய் நான் திரும்ப திரும்ப பரமாத்மாவிடத்திலே வைத்தல். அப்படி வைக்காத வரை நம்முடைய மனதிலே சம்சாரம் நீங்க போவதே இல்லை. மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள்
நீங்க போவதே இல்லை. அதனால நம்முடைய மனசுல சதா இந்த தாபம் ஓயாமல் அப்படியே இருப்பதற்கு காரணம் என்னடான்னா, நாம இன்னும் விழித்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்கள். அர்த்தேஹி அவித்யமானேபி சம்ஸ்திர் ந நிவர்த்ததே த்யாயதோ விஷயானஸ்ய ஸ்வப்னேனர்த்தாகமோ யதா. சொப்னம் காணுகிறோம், கனவு காணுகிறோம். அப்போ அங்க என்ன நடக்கிறதுனா, சொப்னத்துல அனர்த்த ஆகமஹா, விரும்பத்தகாத விஷயங்கள் எல்லாம் வந்து போகிறது. அனர்த்த ஆகமஹா, நமக்கு விருப்பம் இல்லாத அனுபவங்களை எல்லாம் அங்கே நடக்கின்றன, வந்து போகின்றன. பாம்பு கடிப்பது, சிங்கம் வந்து நம்மை சாப்பிடுவது, அல்லது யானை மிதித்து நாம் இறப்பது, இப்படி விரும்பத்தகாத அனிஷ்ட சம்பவா ஆகமா, அல்லது நாம் வந்து மிருகங்கள் துரத்தி நாம் வந்து பாதாள எந்த ஜலமுமே இல்லாத ஒரு பெரிய கிணற்றிலே போய் குதித்து இறக்கின்ற காட்சி, இப்படி எல்லாம் நடக்கிறது. அனர்த்த ஆகமஹா, விரும்பத்தகாத அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய கனவுலே வருகிறது. இப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் கனவுலே இருக்கின்ற வரை எப்படி ஒருவனுக்கு உண்மையானதாக இருக்கின்றதோ, அது எப்படி அந்த கனவு காணக்கூடியவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது இல்லையோ, இவன் அந்த அனுபவத்தை எல்லாம் தன்னுடையதாக பாவித்து தான் அதற்கு வேறானவன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் தானும் அதுவும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அனுபவத்துடன் இருக்கிற வரை எப்படி அந்த அனுபவம் அவனை ரொம்ப தாக்குகிறதோ, அதே போல எப்பொழுது நம்முடைய மனம் இறைவனிடத்திலே நாடாதவரை, இந்த உண்மை சொரூபத்திடத்திலே நாடாதவரை, உலகத்திடத்திலிருந்து மனம் விழித்துக் கொள்ளாதவரை, உலகத்தினுடைய அனுபவத்தை எல்லாம் நம்மிடத்திலே ஏற்றி வைத்துக் கொண்டு அதுதான் நான் என்று அதிலிருந்து எழுந்து கொள்ளாமல் இருக்கின்ற வரை, அது வேற தான் வேற என்று பார்க்காத வரை, தானும் அதுவும் ஒன்றுதான் என்கின்ற அனுபவம் இருக்கின்ற வரை அவனுக்கு மனதிலே சம்சாரமானது போவது இல்லை. விஷயாத் தியாயதா அஸ்யஹி சம்ஸ்மிருதிஹி அபி, உண்மை அல்லாததை உண்மை என்று தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கின்றான். அப்போ அவனுக்கு என்ன, மனதிலிருந்து சம்ஸ்மிருதி, மனதில் இருக்கக்கூடிய அந்த நினைவு, விஷயத்தை பற்றி நினைவானது போகாத காரணத்தினாலே இறைவனின்பால் பக்தி வைப்பது என்பது கடினமானதாக இருக்கின்றது. அப்ப அது வேண்டான்னா என்ன பண்ணுவது? மனதை விஷய சுகத்திடத்திலிருந்து பிரித்து எடுத்து அதனுடைய தோஷங்களை எல்லாம் அறிந்து அதிலிருந்து மனதை விடுவித்து மனதை எப்பொழுதுமே பரமாத்மாவிடத்திலேயே வைத்திருக்க முயற்சி எடுப்பாயாக. அந்த மாதிரி நீ செய்யும்போது இறைவனை மனமானது பற்றி கொண்டு இறைவனையே மனமானது தியானித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே விஷய சுகங்கள் நம்மை வந்து தாக்கலாம், அது நம்மை துரத்தலாம், அவமானப்படுத்தலாம், சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கலாம், சீதம் உஷ்ணம் வந்து தாக்கலாம், எல்லா விதமான எதிரடையான எண்ணங்களும் வந்து நம்மை அழுத்தலாம். அவ்வாறு வரும்போது அதில் பாதிப்பு இல்லாமல், அதில் எந்த விதமான
பாதிப்பும் இல்லாதவனாய், அதை பற்றி எந்த சலனமும் இல்லாதவனாய், அதனுடன் சேராதவனாய், மனதை ஆத்மாவிடத்திலேயே வைத்திருந்து ஆத்மஸ்வரூபத்தையே அவன் அறிந்து கொண்டு அதனுடனேயே இருக்க வேண்டும். இது ரொம்ப அழகான ஒரு இடம் சொல்றார். क्षिप्तोवमानितो सद्भिः प्रलब्धो सूयितो थवा ताडितः सन्निरुद्धो वा वृत्त्या वा परिहापितः निष्ठुतो मूर्तितो वाज्ञैः बहुदैवं प्रकम्पितः श्रेयस्काम कृच्छ्रगतः ஆத்மனாத்மானமுத்தரேத். கடைசியில் ரொம்ப முக்கியமான வார்த்தையை போடுறார். ஆத்மனஹா ஆத்மானம் உத்தரே, உன்னையே நீ உயர்த்தி கொள்வாயாக. ஆத்மனஹா ஆத்மானம், உன்னுடைய மனதை கொண்டு உன்னையே நீ உத்தரேத் உயர்த்தி கொள். யாரு? ஸ்ரேயஸ் காமஹா, யாரொருத்தன் ஸ்ரேயஸை விரும்புகின்றானோ, மோட்சத்தை விரும்புகின்றான். ஸ்ரேயஸ் என்பது என்னது? என்னுடன் நான் இருப்பது, அவ்வளவுதான். பிரேயஸ் என்பது என்னது? எனக்கு அந்நியமானவற்றை எல்லாம் பெறுவது. எனக்கு அந்நியமானவற்றை எல்லாம் பெற்றால் நம்ம ரொம்ப பெரிய பாக்கியவான் நினைச்சுக்கிறோம். எனக்கு அந்நியமானதை எல்லாம் பெறுதல் என்பது நான் என்னை இழத்தல் அர்த்தம். என்னுடன் நான் இருக்க முடியாமை, என்னுடன் நான் இருத்தல் ஸ்ரேயஸ். எனக்கு அந்நியமானதுடன் நான் இருத்தல் அது பிரேயஸ். அது நமக்கு சுகத்தை கொடுக்காது, பயத்தையும் பந்தத்தையும் தான் கொடுக்கும். சொல்றார், நீ இந்த உலகத்திலே வாழ்ந்தாக வேண்டும், உண்மையை நோக்கி போயாக வேண்டும், உண்மையோடனே இருந்தாக வேண்டும் என்று சொன்னால், நீ ஸ்ரேயஸை விரும்பினால் அப்போ உனக்கு இதெல்லாம் வரும். என்னது? துஷ்டர்களால் நீ விரட்டப்படுவாய். உன்னை துஷ்டர்கள் விரட்டுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், வாக்கினால் உனக்கு பரிகாசம் செய்வார்கள், உன்னுடைய செயல்பாட்டை கொண்டு பொறாமை கொள்வார்கள், அவர்களால் நீ அடிக்கப்படுவாய், அவர்களால் நீ ரொம்ப 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 துன்பப்பட நேரிடும், உன்னை கட்டி போடுவார்கள், நீ செய்யக்கூடிய செயல்பாடெல்லாம் தடுத்து நிறுத்துவார்கள், உன்னை நிறைய வஞ்சிக்க தகுந்த வார்த்தைகளால் உன்னை நிந்திப்பார்கள். அதோடு மட்டுமில்லாமல் உன் மேலே எச்சிலை உமிழலாம், நீ சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலே மூத்திரத்தை கொண்டு வந்து போடலாம், மலத்தை வைக்கலாம், உன்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் அவர்கள் தடுத்து நிறுத்தலாம். இதெல்லாம் பார்த்த உடனே உன்னுடைய மனம் வெம்பி போய் ஸ்ரேயஸை விட்டு விட்டு ஓடிவிடலாம் என்று நினைத்தால் நமக்கு இந்த பாதையெல்லாம் சரிப்படாது. எல்லோரையும் போல வாழ்ந்து விடுவோம் என்று நினைத்தால் உன்னுடைய பக்தி உறுதியாக இல்லை, உன்னுடைய வைராக்கியம் உறுதியாக இல்லை, இறைவன்பால் நீ கொள்ளுகின்ற நாட்டம் உறுதியாக இல்லை. அப்போ நீ கோபப்பட்டவனாய், மற்றவர்களுடைய செயல்பாட்டினாலே நிந்திக்கப்பட்டவனாய், தன்னை இழந்து நீ ஓடிவிடுகிறாய். அது வேண்டாம் என்றால், உன்னுடைய நிஷ்டையானது களைய வேண்டாம் என்றால், உன்னையே நீ உயர்த்திக்கொள். உன்னுடைய புத்தியை கொண்டு உன்னையே நீ உயர்த்திக்கொள். ஸ்ரேயஸை அடைய முயற்சி எடு. அப்போ என்ன அர்த்தம்டான்னா, பிராரப்த வசத்தினாலே நமக்கு நிறைய இடையூறுகள் இந்த 3 இடத்திலும் இருந்தும் வரலாம். ஸ்தூல சரீரத்திலிருந்தோ, சூக்ஷ்ம சரீரத்திலிருந்தோ, காரண சரீரத்திடத்திலிருந்தோ, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இந்த 3 இடத்திலும் இருந்தும் நமக்கு தடைகள் வரலாம்.
அப்படி வருகின்ற நேரத்திலே நாம் உறுதியுடன் இல்லை என்றால், நம்மையே நாம் உயர்த்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்றால், நாம் ரொம்ப சுலபமாக இந்த 3 விதமான தடைகளினாலே வீழ்த்தப்படுகிறோம். இதை சொல்லி அவர் உபதேசத்தை முடிச்ச உடனே உத்தவர் கேட்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு கேள்வி வருகிறது பாருங்கள். நம்ம கேட்கிற கேள்வி அவரே கேட்கிறார். யதைவ மனோபுத்தியேயம் வதனோ வததாம்பர சுதுஷஹம் இமம் மன்யே ஆத்மன்ய சததி தக்ரமம். சுவாமி, இந்த உலகத்துல பிறப்பது வாழ்வது எவ்வளவு கடினம் என்பது தெரியும். அதுவும் நல்லவனாக வாழ்வது, உயர்ந்த இலக்கை நோக்கி வாழ்வது என்பது எவ்வளவு கடினம் என்பது தெரியும். இப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லுகிறீர்கள், ரொம்ப உன்னையே நீ உயர்த்திக்கொள், இவ்வளவு தடைகள் வந்தாலும் பொருள்படுத்தாமல் உன்னையே நீ உயர்த்திக்கொள் என்று சொல்லுகிறீர்களே. இமம் அசதஹா, ஒரு வார்த்தையை போடுறார். இமம் அசதஹா அதிக்கிரமம். இப்படி மேலே சொல்லப்பட்ட அசத்துக்களினாலே, உண்மையை நோக்கி பிரயாணம் செய்யாத மக்களினாலே செய்யப்படக்கூடிய அசத்தகா அதிக்கிரமம், அசத்துக்கள் செய்யக்கூடிய அதிக்கிரமத்தை ஆத்மனி சுது சகசம் மன்யே, பொறுத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் சொல்லலாம், பொறுத்துக்கொள், ஏற்றுக்கொள், எல்லாவற்றையும் கடந்து போ, உன்னையே நீ உயர்த்திக்கொள் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் அசத்துக்களுடைய அதிக்கிரமத்தை சகித்துக் கொள்வது, பொறுத்துக் கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி என்றால் இதை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன உபாயம்? அனுபுத்தியேயம் யதா, இந்த அதிக்கிரமமாக வருகின்ற அசத்துக்களால் வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை பொறுத்து கொள்வதற்கு உண்டான உபாயம் என்ன? அனுபுத்தியேயம் யதா ஏவம் ந வேத, உங்களுடைய வாக்கிலிருந்து அதை அறிந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். எவ்வளவு அழகான! அப்போ எல்லா பக்தர்களுக்கும் தடை என்பது வந்தே தீரும். தடையை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் என்னென்ன சாதனத்தை பின்பற்றினாலோ அந்த சாதனத்தை நாம் பின்பற்றினால்தான் அவர்கள் அடைந்த இலக்கை நம்மால் அடைய முடியும். எனக்கு இவ்வளவு தடை வருகிறதே, நான் என்ன செய்வேன்? அவர்கள் எந்த உபாயத்தை பின்பற்றி தன்னைத்தானே உயர்த்தி கொண்டார்களோ அந்த சுபாவத்தை, அந்த உபாயத்தை நாம் பின்பற்றாதவரை நம்மால் அவர்கள் அடைந்த இலக்கை அடைவது கடினம். ஹி, ஏனென்றால் விதுஷாமபி விஸ்வாத்மன் பிரகிருதிர்ஹி பலீயசி ருதே த்வத் தர்ம நிரதான் சாந்தாம்ஸ்தே சரணாலயான். பவானி, விஸ்வாத்மன், உலகத்துக்கெல்லாம் ஆத்மாக இருக்கக்கூடிய பரமாத்மாவே, துவது தர்ம நிரதான், நல்ல சொல், உங்களிடத்திலேயே ஈடுபாடு கொண்ட, தர்ம நிரத்தான், உங்களுடைய சேவையிலேயே முழுமையாக ஈடுபாடு கொண்டவர்கள், துவது சரண ஆலயான், உங்களையே சரணம் அடைந்தவர்கள்.
உங்களுடைய சேவையிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், உங்களையே சரணம் அடைந்தவர்கள். அதனால் அவர்களுடைய மனம் எப்படி இருக்காம்? சாந்தான் சாந்தான் ருதே. அவருடைய மனம் ரொம்ப சாந்தமா இருக்கு. அவர்களுடைய மனம் ரொம்ப சாந்தமா இருக்கு. இவர்களை தவிர்த்து மற்ற எல்லா மக்களும் உங்களை சரணம் அடையாத, உங்களுடைய தர்மத்திலேயே நிரதம் இல்லாத, நாட்டம் இல்லாத மற்றவர்கள் விதுஷாமபி, நல்லவர்களாக இருக்கலாம், முன்னாடி பார்த்த நல்ல தர்மவானாக இருக்கலாம், நல்ல கட்டு உணர்ந்தவனாக இருக்கலாம், தயாவுடையவனாக இருக்கலாம், தபஸுடையவனாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இப்பேற்பட்ட விதுஷாமபி, நல்ல கற்று உணர்ந்தவர்களுக்கு கூட பிரகிருதிஹி பலியசி, நாம சொன்னது அவரே சொல்றார். பிரகிருதிஹி பலியசி, ஸ்வபாவம் என்பது மிகவும் பலமானது. பலியசி, மிகவும் பலம் உடையது. ஸ்வபாவத்தை கடத்தல் ரொம்ப ரொம்ப கடினம். மம மாயா துரத்தையா, பகவானுடைய வாக்கு அதை ஞாபகப்படுத்துறார். தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி. படித்தவர்களை கூட ஸ்வபாவம் விடுவது. சுபாவம், மறுபடியும் இந்த வார்த்தை சுபாவம் என்றால் 3 குணம், அதில் இருக்கின்ற வாசனைகள் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தவை. அது நம்மை வீழ்த்தாமல் விடாது. அப்ப அந்த சுபாவத்தை நான் கடந்து வரணும்னா எனக்கு உபாயம் என்பது தேவை. சுபாவத்தின் அடிப்படையிலே நான் ரொம்ப சுலபமாக வீழ்த்தப்படுகின்றேன். என்னை நானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால், சுபாவம் என்னை வீழ்த்திவிட வேண்டாம் என்று ஆசைப்பட்டால், துஷ்டர்களால் நான் தாக்கப்பட வேண்டாம் என்று சொன்னால் எனக்கு என்ன உபாயம்? பகவான் சொல்றார், பாகஸ்பத்ய சபை நான் சாதுர்வை துர்ஜனேரிதைஹி துரக்தைர் பின்னமாத்மானம் யஹ சமாதாதும் ஈஸ்வரஹ. பகவானுடைய வாக்கு. இதை திருவள்ளுவரும் சொல்றார். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நமக்கு தெரிந்த மொழியில சொல்லியிருக்கார். அதை இங்க பகவான் உத்தர்வின் மூலமா நமக்கு சொல்றார். துர்ஜனைஹே ரிதைஹி துருக்தைஹி, துஷ்ட ஜனங்களினாலே சொல்லப்பட்ட கடினமான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, துர் உக்தைஹி, துஷ்ட ஜனங்களினாலே சொல்லப்பட்ட கடினமான வார்த்தைகள் ஒருவனை தாக்காமல் விடாது. பின்னம், ஒருவனுடைய மனதை பின்னப்படுத்தாமல் தாக்காமல் விடாது. அப்படி தாக்கப்பட்டிருக்கக்கூடியவனுடைய அந்த மனதை ஆத்மானம் சமாதாத்தும் யஹா ஈஸ்வரஹாவை அத்ர ந சக்தி. அந்த மனதை சமாதானம் செய்து வைப்பதற்கு அப்பேற்பட்ட சக்தி உடையவர்கள் இந்த உலகத்திலே யாராவது இருக்கிறார்களா என்றால் யார் ஒருவரும் இல்லை. துஷ்டர்களுடைய வார்த்தை கடினமான மனவேதனையை கொடுத்து ஒருவனுடைய மனதை மிகவும் சோர்வடைய வைக்கிறது. அதற்கு சமாதானம் செய்வதற்கு யாராவது உரியவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்ப அதுக்கு என்னத்தான் வழி? நாளை காலை வாருங்கள்,
என்ன உபாயம் என்பதை சொல்கிறேன்னு சொல்கிறார். நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.